குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஃப்ரைடே நிஃப்டி 96 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல 25,795 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 46 பாயிண்ட் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும்னு பார்ப்போம். நிஃப்டில ஒரு 30ல இருந்து 40 பாயிண்ட் பாசிட்டிவா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பட் 25,938 அப்படிங்கிற பிரைஸ் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கு. நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி வேற இருக்கிறதுனால இந்த பிரைஸ்ல இருந்து கீழே வரலாம், அல்லது இதை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா 26,100 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,935, அது பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 26,100 வரைக்கும் போகும். சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,750 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். அதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 25,600 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டியை பார்த்துக்குவோம். பேங்க் நிஃப்டி ஃப்ரைடே 378 பாயிண்ட் நெகட்டிவ்ல 57,699 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம இந்த லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சேம் அதே இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்னைக்கு ஒரு கேப் அப்ல ஓபன் ஆகுது அப்படின்னா 58,583 இது வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 57,626 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன்ல தான் இருக்கும். இந்த லெவல்ஸ்குள்ள மட்டும்தான் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கீழே வந்து திரும்புது அப்படின்னா அப்சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேல போயிட்டு செல்லரோட ப்ரெஷர் அதிகமா இருந்து கீழே திரும்புது அப்படின்னா டவுன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். FIS 621 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. DIS 173 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால அவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுவாங்க, அல்லது நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கு மூவ் பண்றதுனால இது நடக்குது. இன்னைக்கும் நாளைக்கும் மார்க்கெட் இதே மாதிரி தான் இருக்கும். அவங்க பை பண்ணாலும் ஒரு நெகட்டிவா ட்ரேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ.